நமஸ்காரம். மணி சாஸ்திரிகள், சென்னையிலிருந்து பேசுகிறேன். வரலட்சுமி நோன்பு, பிள்ளையார் பூஜை. இந்த பிள்ளையார் பூஜையை பண்ணிட்டும் வரலட்சுமி பூஜை பண்ணணும். கையில் ஜலம் விட்டு குடிக்கணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ 3 தடவை ஜலத்தை குடிக்கணும். 2 மங்களாட்சதையை கையில் வச்சுக்கணும். 5 தடவை குட்டிக்கணும் நெத்தியில். சுக்லாம்பரதரம் புஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. சங்கல்பம். வலது தொடையில் இடதுகை மேல் நோக்கி, வலதுகை அந்த கைக்கு கீழ் நோக்கி சங்கல்பம். அக்ஷதை கையிலே இருக்கணும். மமோபாத்த சமஸ்த தூரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே தே அங்கிரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமாணஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. கையில் உள்ள அட்சதையை வடக்க போட்டுட்டு ரைட் சைடில் ஜலத்தை தொட்டுடணும். ஒரு கிண்ணத்தில் ஜலம் வச்சுக்கணும் கையெலும்பிக்கிறதுக்கு. அதில் தொட்டுடணும். 2 புஷ்பம் எடுத்துட்டோ, தாம்பாளத்தில் பிள்ளையாரை வச்சுண்டோ, 2 வத்திராகு பழத்தையும் வச்சுண்டோ பிள்ளையாருக்கு பூஜை. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி. புஷ்பத்தை பிள்ளையார் தலையில் போடணும். திரும்ப புஷ்பம் எடுத்துக்கணும். மகாகணபதிம் ஆவாகயாமி. இன்னும் புஷ்பம் எடுத்துக்கணும். மகாகணபதையே நமஹ ரத்ன சிம்மாசனம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை போட்டுடணும். அர்த்திய கிண்ணத்தை பக்கத்தில் வச்சுண்டு ஒவ்வொரு உதிரணியாக சொல்லும்போது ஜலம் விடணும். பாதையோஹோ பாத்தியம் சமர்ப்பயாமி. அர்த்திய கிண்ணத்தில் அர்த்தியம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. வலது கையில் கொஞ்சம் ஜலம் எடுத்துண்டு பிள்ளையார் மேலே தெளிச்சுடணும். சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. கிண்ணத்தில் ஜலம் விடணும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பம் எடுத்துக்கணும். வஸ்திர யஜ்ஞோபவீத உத்தரிய ஆபரணார்த்தே புஷ்பாணி சமர்ப்பயாமி. மோதிர வரலால் சந்திரம் எடுத்து பிள்ளையாருக்கு இடணும். திவ்ய பரிமள கந்தான தாரயாமி. குங்குமம் இடணும். குங்கும சூர்ணம் சமர்ப்பயாமி. தொடுத்த புஷ்பத்தை சாத்தனம். புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜையாமி. 16 அர்ச்சனை 2 புஷ்பமாக போடணும். சுமுகாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகர்ணகாய நமஹ, லம்போதராய நமஹ, விகடாய நமஹ, விக்னராஜாய நமஹ, விநாயகாய நமஹ, धूम्रकेतवे नमः, गणाध्यक्षाय नमः, बालचंद्राय नमः, गजाननाय नमः,
வக்ரதுண்டாய நமः, शूर्पकर्णाय नमः, हेरम्बाय नमः, स्कन्दपूर्वजाय नमः, महागणपतये नमः। नानाविध परिमल पत्रपुष्पाणि समर्पयामि। धूपार्थं दीपार्थं पुष्पाणि समर्पयामि. பிள்ளையார் பக்கத்தில் உள்ள வெத்தலைவாக்கு பழத்தை நைவேத்தியம் பண்ணணும். ஒரு அரை உதிரி ஜலம் எடுத்து பழத்து மேலே தெளிக்கணும். இன்னொரு அரை உதிரி ஜலம் எடுத்து வெத்தலைவாக்கு பழத்தை சுற்றி ஜலத்தை விட்டுடணும். இன்னொரு அரை உதிரி ஜலம் எடுத்து கிண்ணத்தில் விடணும். அர்க்கிய கிண்ணத்தில் புஷ்பத்தை கையில் வச்சுக்கணும். மந்திரம் பூர்புவஸ்வஹ தத் சமுதுஹு வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் தேவசவிதः பிரசுவா சத்யம் துர்த்தேன பரிஷஞ்சாமி அமிர்தம் பவது அமிர்தः உபஸ்தரணம் அசி. கிண்ணத்தில் ஜலத்தை விட்டுட்டு அந்த வெத்தலைப்பாக்கு பழத்தை பிள்ளையாருக்கு 6 தடவை குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி காணிச்சுட்டு கடைசியாக புஷ்பத்தை பிள்ளையார் தலையில் போடணும். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா. புஷ்பத்தை போட்டுடணும். மகாகணபதையே நமः கதலீபல துவயம் மகாநேவேத்தியம் நிவேதயாமி. கிண்ணத்தில் ஜலம் விடணும். மத்தியே மத்தியே அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி. ஒரு கொப்போட கிண்ணத்தில் ஜலம் விடணும். அமிர்தா அபிதானம் அசி. வெத்தலைப்பாக்கு இருக்குது, அரை உதிரி ஜலம் பழத்துக்கு கீழே இருக்குது, தெளிச்சா போகும். கையில் புஷ்பத்தை வச்சுக்கணும். பூக்கீஃபல சமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். புஷ்பத்தை போடணும். தாம்பூலம் சமர்ப்பயாமி. இன்னும் புஷ்பம் போடணும். சமஸ்த உபச்சாரான் சமர்ப்பயாமி. 2 கையிலையும் புஷ்பம் வச்சுண்டு கையை கும்பிட்டுண்டு பிரார்த்தனை எல்லாருமே சொல்லலாம். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அபிக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வத்தா. ஸ்ரீயः காந்தாய கல்யாண நிதயே நிதயே அர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவः மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாஹः சாஸ்திரே துப்யம் நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு பிதுர்ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. சமஸ்த தேவதாம் இஷ்ட தேவதாம் குல தேவதாம் பாரம்பர தேவதாம் கிராம தேவதாம் சத்குரு ஆச்சாரிய சகிதம் மாத்ரு தேவதாம் பித்ரு தேவதாம் யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவை அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. மகாகணபதியே நமः. அனந்தகோடி பிரார்த்தனான் அனந்தகோடி பிரதட்சிண நமஸ்காரான் வேத உக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை பிள்ளையார் தலையில் போட்டுட்டு குலதெய்வம் பெரியவாள் எல்லாரையும் மனசில் தியானம் பண்ணிட்டு தாத்தா பாட்டி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு 2 மங்களாட்சதையை கையில் வச்சுண்டு வரலட்சுமி பூஜைக்குண்டான சங்கல்பம். சுக்ராம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம்
பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. சங்கல்பம். வலது கை வலது தொடையில், இடது கை கீழே, வலது கை மேலே. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः துதிய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூதீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये पराभवनाम संवत्सरे दक्षिणायिने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे नवम्यां शुभतिथौ वासरः बृहुवासर युक्तायाम् अनुराधा नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायाम् अष्टम्यां शुभतिथौ अस्माकं सहकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काममोक्ष चतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं पुत्रपौत्र अभिवृद्ध्यर्थं उचित काले आयुष्मद स्वरूप सुगुण उपेद जीवत सुपुत्र अवाप्त्यर्थं दीर्घ सौमंगल्य अवाप्त्यर्थं आरोग्य दृढ़गात्रदा सिद्ध्यर्थं वरलक्ष्मी प्रसाद सिद्ध्यर्थं यावशक्ति ध्यान आवाहन आदि षोडश उपचारैः वरलक्ष्मी पूजां करिष्ये तदंगम कलशादि பூஜாஞ்ச கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள அட்சதையை வடக்க போட்டுட்டு ஜலத்தை தொட்டு கையை அலம்பிக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணணும். மகா கணபதே நமஹ சமஸ்தோபசாரம் சமர்ப்பயாமி. இன்னும் 2 புஷ்பம் எடுத்து கையில் வச்சுக்கணும். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் மயா ஆவாஹிதம் மகாகணபதிம் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை பிள்ளையார் தலையில் போட்டுட்டு அந்த தாம்பாளத்தை வடக்க நகர்த்திட்டு அந்த தாம்பாளத்தில் உள்ள தொடுத்த புஷ்பத்தை கண்ணில் ஒத்திண்டு சிரசில் புஷ்பத்தை வச்சுண்டு ஜலத்தை தொட்டுடணும். அதுக்கப்புறம் கலச பூஜை. பஞ்சபாத்திரத்துக்கு 4 பக்கமும் சந்திரன் குங்குமம் இட்டு 2 அட்சதையன் புஷ்பத்தேன் அதுக்குள்ளே போட்டு வலது கையால் பஞ்சபாத்திரத்தை மூடிண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். கலசஸ்ய முகே விஷ்ணுः கண்டே ருத்ரः சமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாதృகணாः ஸ்மிருதாः குக்ஷௌது சாகரா சர்வே சப்ததீப வசுந்தரா ऋग्वेदः यजुर्वेदः सामवेदोपि
அதர்வணः அங்கேஷ்ச சகிதா சர்வே கலசாம்பு சமாசுதாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அங்கைஷ்ச சகிதாக சர்வே கலசாம்பு சமாசுதாக ஆயாந்து வரலக்ஷ்மி பூஜார்த்தம் துரித க்ஷய காரக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சபாத்திரத்துலேருந்து கொஞ்சம் உதிரணியில் ஜலம் எடுத்து பூஜா திரவியங்கள் புஷ்பங்கள் சுவாமிக்கு தெளிச்சுடணும். பூஜை மணி எடுத்துண்டு மணி அடிச்சுண்டு மந்திரத்தை சொல்லணும். ஆகமார்த்தம் தூ தேவானாம் கமனார்த்தம் தூ ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம்யாதௌ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம். புஷ்பத்தை மணியை கீழே வச்சுட்டு கையில் புஷ்பம் வச்சுட்டு அம்பாளை பூஜை பண்ணணும். முதல்ல கையில் புஷ்பத்தை 2 கையிலையும் வச்சுக்கணும். மந்திரம் முடிஞ்சு அம்பாள் பாதத்தில் போடணும். லக்ஷ்மீ க்ஷீரசமுத்திர ராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வன்னிதாம் லோக ஏக தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் தாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் யாசா பத்மாசனஸ்தா விபுல கடிதடி பத்ம பத்ராயதாட்சி கம்பீரா வர்தனாபி ஸ்தன பர நமிதா சுப்ர வஸ்திர உத்தரீயா லக்ஷ்மீர் திவ்யைர் கஜேந்திரை மணிகண கச்சிதை ஸ்நாபிதா ஹேம கும்பை நித்யம் சா பத்ம ஹஸ்தா மம வசது கிரகே சர்வமாங்கல்ய யுக்தா பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் ததானாம் ஹரிவல்லபாம் பாவயே பக்தியோகேன கலசேஸ்மின் மனோகரே அஸ்மின் கலசே வரலக்ஷ்மீம் தியாயாமி. புஷ்பத்தை அம்பாள் பாதத்தில் போட்டுட்டு வரலக்ஷ்மியை தியானம் பண்ணிக்கணும். ஒரு சரட்டில் புஷ்பத்தை கட்டி எத்தனை சரடு தேவையோ அவ்வளவும் அம்பாள் பாதத்தில் பூஜை முடிஞ்சு எடுக்க சௌரியமாக வடக்கு ஓரமாக வச்சிடணும். நிறைய புஷ்பங்களால் மூடிட்டா எடுக்க வராது. ஒரு ஓரமாக தாம்பாளத்துலேயோ வெத்திலையிலையோ அம்பாள் பாதத்துலேயோ வைக்கணும். இப்போது இன்னும் புஷ்பம் எடுத்துட்டோ அந்த தோரணம் அப்படிங்கிற சரட்டுக்கு மேலே மந்திரம் சொல்லி புஷ்பம் போடணும். பாலபானு பிரதீகாஷே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா பிரயஷ்ச பகுளான் வரான் தோரம் ஸ்தாபயாமி. கையில் இன்னும் புஷ்பம் எடுத்துக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே விஷ்ணு பக்ஷஸ்தல ஆலயே ஆபாகயாமி தேவி துவாம் அபீஷ்ட ஃபலதா பவா அஸ்மின் கலசே வரலக்ஷ்மீம் ஆபாகயாமி. புஷ்பம் போடணும். இன்னும் கையில் புஷ்பத்தை வச்சுண்டு பிராண பிரதிஷ்டை. தேவி சர்வ ஜெகநாதே யாவது பூஜா அவசானகம் தாவத் துவம் பிரீதிபாவேன பிம்பேஸ்மின் சந்நிதிம் குரு.
அப்படின்னு புஷ்பத்தை போட்டுட்டு 2 வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு இல்லை பால் ஏதாவது வச்சு நைவேத்தியம். சொட்டு ஜலம் உதரணியில் எடுத்து வெத்தலை பழத்தில் தெளிக்கணும். ஒரு அரை உதரணி ஜலம் எடுத்து பழத்தை சுற்றி விடணும். இன்னொரு அரை உதரணி ஜலம் கிண்ணத்தில் விடணும். கையில் புஷ்பத்தை வச்சுண்டு அந்த பழத்தை 6 தடவை அந்த சுவாமியை பார்த்து காட்டணும். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, தியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, வரலக்ஷ்மி நமः, பிராண பிரதிஷ்டாந்தே கதலீபலம் மகாநைவேத்தியம் நிவேதயாமி. புஷ்பத்தை போட்டுடணும். இனிமேல் 2 புஷ்பம் எடுத்துட்டு ஷோடச உபச்சாரம் சொல்லும்போது அம்பாள் பாதத்தில் போடுறோம். அநேகரத்ன கச்சிதம் க்ஷீரசாகர சம்பவே ஸ்வர்ண சிம்ஹாசனம் தேவி ஸ்வீகுருஷ்வ ஹரிப்பிரியே வரலக்ஷ்மி நம. ஆசனம் சமர்ப்பயாமி. புஷ்பம் போடணும். இன்னும் புஷ்பம் எடுத்துக்கணும். கங்காதி சரிதானீதம் கந்தபுஷ்ப சமன்விதம் பாத்தியம் ததாமி தே தேவி பிரசீத பரமேஸ்வரி. பாத்தியம் சமர்ப்பயாமி. ஒரு உதனி ஜலம் அம்பாள்கிட்ட காணிச்சு அர்க்கிய கிண்ணன்னு பக்கத்தில் வச்சுண்டு அந்த கிண்ணத்தில் விடணும். திரும்பவும் ஜலம் எடுத்துக்கணும். கங்கா நதி சமானீதம் சுவர்ண கலசஸ்திதம் கிருஹாண அர்க்யம் மயா தத்தம் புத்திரபௌத்திர பலப்பிரதே. ஒரு உத்தரணி ஜலம் அம்பாள்கிட்ட காணிச்சு அர்க்ய பாத்திரத்தில் விடணும். அர்க்யம் சமர்ப்பயாமி. பிரசன்னம் சீதளம் தோயம் பிரசன்ன முகபங்கஜே கிருஹாண ஆச்சமனார்த்தாய கருடத்வஜ வல்லபே வரலக்ஷ்மி நமः. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஜலம் விடணும் கிண்ணத்தில். மகாலட்சுமி மகாதேவி மது ஆஜ்ய ததி சம்யுதம் மதுபர்க்கம் கிருஹாணேதம் மதுசூதன வல்லபே வரலக்ஷ்மி நமः. கிண்ணத்தில் ஜலம் விடணும். மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. பயः ததி கிருதைः யுக்தம் சர்க்கரா மது சம்யுதம் பஞ்சாமிர்தம் கிருஹாணேதம் வரலக்ஷ்மி நமோஸ்துதே. பஞ்சாமிர்த ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஹேமகும்ப ஸ்திதம் ஸ்வச்சம் கங்காதி சரிதாஹிருதம் ஸ்நானார்த்தம் சலிலம் தேவி கிருஹ்யதாம் சாகர ஆத்மஜே வரலக்ஷ்மி நமः. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி கையில் கொஞ்சம் ஜலம் விட்டுண்டு அம்பாளுக்கு தெளிக்கணும். ஜலம் தெளிச்சாச்சுனால் கையில் புஷ்பம் வச்சுண்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணணும். திவ்யாம்பரயுகம் சூக்ஷ்மம் கஞ்சு கஞ்ச மனோகரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிருஹாணேதம் மயா அர்ப்பிதம் வரலக்ஷ்மி நமः. வஸ்திரம் சமர்ப்பயாமி. வஸ்திரங்களை சாத்திரிப்பேள். புஷ்பம் போட்டாலே போரும். மாங்கல்ய மணி சம்யுக்தம் முக்தா வித்ரும சம்யுதம் தத்தம் மங்கள சூத்திரஞ்ச கிருஹாண ஹரிவல்லபே கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி. கழுத்துக்கு சரடோ ஆபரணங்களோ போடலாம். ரத்னதாடங்க கேயூர ஹாரங்கண பூஷிதே பூஷணாதி மகார்காணி கிருஹாண கருணாநிதே வரலக்ஷ்மி நமः. ஆபரணானி சமர்ப்பயாமி. ஆபரணங்களை போட்டுட்டு புஷ்பத்தை போடணும். கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வ கந்தம் கிருஹாணாத்யா சர்வ மங்களதாயினி வரலக்ஷ்மி நமः. கந்தாந்தாரயாமி. சந்திரமடனம் இல்லை புஷ்பத்தை சந்தனத்தில் முக்கிட்டு போட்டுடணும். குங்குமச்சூர்ணம் சமர்ப்பயாமி. அதே மாதிரி குங்குமம் விடணும்.
கையில் அக்ஷதை வச்சுக்கணும். ஷாலி ஜாதான் சந்திரவர்ணான் ஸ்னிக்த மௌக்திக சன்னிபான் அக்ஷதான் தேவி கிரகணேஸ்வ பங்கஜாக்ஷஸ்ய வல்லவே வரலக்ஷ்மீ நமः. அக்ஷதான் சமர்ப்பயாமி. மந்தார பாரிஜாத அப்ஜைஹி கேதகி உத்ஃபல பாடலைஹி மல்லிகா ஜாதி பகுளைஹி புஷ்பைஹி துவாம் பூஜையாமி அகம் அப்படின்னு புஷ்பத்தை போட்டுட்டு அங்க பூஜை அம்பாளுடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் பூஜை பண்ணுற மாதிரி மனசில் வச்சுண்டு ஒவ்வொரு புஷ்பமாக போட்டுண்டு வரணும். ஓம் வரலக்ஷ்மீ நமः. பாதௌ பூஜையாமி மகாலக்ஷ்மீ நமः. குல்பௌ பூஜையாமி இந்திராயை நமः. ஜங்கே பூஜையாமி ஷண்டிகாயை நமः. ஜானுனீ பூஜையாமி க்ஷீராப்திதனயாயை நமः. ஊரு பூஜையாமி பீதாம்பரதாரிண்யை நமः. கட்டிம் பூஜையாமி சாகரசம்பவாயை நமः. குஹ்யம் பூஜையாமி நாராயணப்பிரியாயை நமः. நாபிம் பூஜையாமி ஜகத்குக்ஷை நமः. குக்ஷிம் பூஜையாமி விஸ்வஜனனீ நமः. பக்ஷः பூஜையாமி சுஸ்தன்யை நமः. ஸ்தனौ பூஜையாமி கம்புகண்டீ நமः. खंडम पूजयामि सुंदर्ये नमः. स्कंधौ पूजयामि पद्महस्ताय नमः. हस्तान् पूजयामि बहुप्रदाय नमः. बाहून् पूजयामि चंद्रवदनाय नमः. वक्त्रं पूजयामि शंचलाय नमः. शुभकं पूजयामि बिंबोष्ठी नमः. ओष्ठं पूजयामि अनगायै नमः. अधरं पूजयामि सुखभोलाय नमः. कपालौ पूजयामि बलप्रदाय नमः. बालं पूजयामि नील अलकाय नमः. अलगान् पूजयामि शिवाय नमः. शिरः पूजयामि सर्वमंगलाय नमः. सर्वाणि अंगानि पूजयामि. அடுத்தாப்புல அஷ்டோத்திரம் புஷ்பத்தால் ஒருத்தர் அர்ச்சனை பண்ணட்டும், ஒருத்தர் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு தட்டில் 2 வெத்தலை வச்சு வெத்தலை கிழக்கு மேற்கா இருக்கும்படியாக அம்பாள் பாதத்தில் ஓரத்தில் எடுக்கும்படியாக வச்சுட்டு கட்டவரல் நடுவரல் மோதிர விரல் இந்த ரெண்டும் இந்த 3 விரலால் குங்குமம் எடுத்து மான் மாதிரி ஆள்காட்டு விரலைன் சுண்டு விரலைன்னு நீட்டிக்கணும். 3 விரலால் எடுத்து குங்குமத்தை அந்த வெத்தலையில் போடணும். புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணலாம். ஓம் பிரகிருத்தியை நமः. ஓம் விகிருத்தியை நமः. ஓம் வித்யாயை நமः. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாய நமः. ஓம் ஸ்ரத்தாயை நமः. ஓம் விபூத்யை நமः. ஓம் சுரபியை நமः. ஓம் பரமாத்மிகாய நமः. ஓம் வாச்சை நமः. ஓம் பத்மாலயாய நமः. ஓம் பத்மாயை நமः. ஓம் சுச்சயே நமः. ஓம் ஸ்வாகாயை நமः. ஓம் ஸ்வதாயை நமः. ஓம் சுதாயை நமः. ஓம் தன்யாயை நமः. ஓம் ஹிரண்மயை நமः. ஓம் லக்ஷ்மீ நமः. ஓம் நித்யபுஷ்டாயை நமः. ஓம் விபாபர்யை நமः. ஓம் ஆதித்யை நமः. ஓம் தித்யை நமः. ஓம் தீப்தாயை நமः. ஓம் வசுதாயை நமः. ஓம் வசுதாரண்யை நமः. ஓம் கமலாயை நமः. ஓம் காந்தாயை நமः. ஓம் காமாக்ஷை நமः. ஓம் क्रोधसंभवाय नमः. ओम अनुग्रहप्रदाय नमः. ओम बुद्धये नमः. ओम अनघायै नमः. ओम हरिवल्लभाय नमः. ओम अशोकायै नमः. ओम अमृतायै नमः. ओम दीप्तायै नमः. ओम लोकशोक विनाशिन्यै नमः. ओम धर्मनिलयाय नमः. ओम करुणाय नमः. ओम लोकमात्रे नमः. ओम पद्मप्रियाय नमः. ओम पद्महस्ताय नमः. ओम पद्माक्षे नमः. ओम पद्मसुंदर्ये नमः. ओम पद्मोद्भवाय नमः. ओम पद्ममुख्ये नमः. ओम पद्मनाभप्रियाय नमः. ओम रमायै नमः. ओम पद्ममालाधराय नमः. ओम देव्यै नमः. ओम पद्मिन्यै नमः. ओम पद्मगन्धिन्यै नमः. ओम पुण्यगन्धाय नमः. ओम सुप्रसन्नाय नमः.
ஓம் பிரசாதாபிமுக்கியே நம. ஓம் பிரபாகே நம. ஓம் சந்திரபதனாய நம. ஓம் சந்திராய நம. ஓம் சந்திர சகோதரியே நம. ஓம் சதுர்புஜாய நம. ஓம் சந்திரரூபாய நம. ஓம் இந்திராய நம. ஓம் இந்துஷீதலாய நம. ஓம் ஆஹ்லாதஜனன்யே நம. ஓம் புஷ்டியே நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவங்கர்யே நம. ஓம் சத்யே நம. ஓம் விமலாய நம. ஓம் விஸ்வஜனன்யே நம. ஓம் துஷ்டியே நம. ஓம் தாரித்ர்யநாசின்யே நம. ஓம் பிரீதி புஷ்கரிண்யே நம. ஓம் சாந்தாய நம. ஓம் சுக்லமால்யா அம்பராய நம. ஓம் ஸ்ரீயை நம. ஓம் பாஸ்கரியை நம. ஓம் பில்வநிலையாய நம. ஓம் வராரோகாய நம. ஓம் யசஸ்வின்யை நம. ஓம் வசுந்தராய நம. ஓம் உதாராங்காய நம. ஓம் ஹரிண்யே நம. ஓம் ஹேமமாலின்யே நம. ஓம் தனதானகர்யை நம. ஓம் சித்தையே நம. ஓம் ஸ்திரைண சௌமியாய நம. ஓம் சுபப்பிரதாய நம. ஓம் நிருபவேஷ்ம கதானந்தாய நம. ஓம் வரலக்ஷ்மி நம. ஓம் வசுப்பிரதாய நம. ஓம் சுபாயை நம. ஓம் ஹிரண்யப்ராகாராய நம. ஓம் சமுத்திரதனயாய நம. ஓம் ஜெயாயை நம. ஓம் மங்களாயை நம. ஓம் தேவ்யை நம. ஓம் விஷ்ணுபக்ஷஸ்தல ஸ்திதாயை நம. ஓம் விஷ்ணுபத்னே நம. ஓம் பிரசன்னாட்சை நம. ஓம் நாராயண சம ஆசிரிதாய நம. ஓம் தாரித்ரிய துவம்சின்யே நம. ஓம் தேவ்யை நம. ஓம் சர்வ உபதிரவ வாரிண்யே நம. ஓம் நவதுர்காய நம. ஓம் மகாகாள்யே நம. ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாய நம. ஓம் திரிகாலஜான சம்பன்னாய நம. ஓம் புவனேஸ்வரியே நம. ஓம் ஸ்ரீவரலக்ஷ்மி நம. ஓம் மாங்கல்ய தேவதாம் மகாலட்சுமி நம. நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. புஷ்பத்தை போட்டுட்டு ஊதுபத்தியை கையில் எடுத்துட்டு 3 சுத்து சுற்றி காட்டணும். தூபம் ததாமி தே ரம்யம் குக்குல் பகரு சம்யுக்தம் கிருஹாண त्वं மகாலட்சுமி பக்தானாம் இஷ்டதாயினி. ஊதுபத்தியை முதல்ல ஏற்றி வச்சுக்கணும். இடது கையில் ஊதுபத்தி வச்சுன்ட்டு 2 புஷ்பம் எடுத்து இந்த ஊதுபத்திக்கு மேலே 3 சுற்றி புஷ்பத்தை அம்பாள் பாதத்தில் போடணும். வரலட்சுமி நம புஷ்பத்தை போடணும். தூபரம் ஆக்ராபயாமி. ஊதுபத்தியை ஒரு ஓரமாக வச்சுடணும். தீபம் எடுத்துக்கணும். 3 சுற்றி காட்டணும். சாஜ்யம் திரிபக்தி சம்யுக்தம் சர்வாபீஷ்ட பிரதாயினி தீபம் கிருஹாண கமலே தேஹிமே சர்வம் ஈப்சிதம். 3 சுற்றி காணிச்சிட்டு தீபத்தை இடது கையில் வச்சுட்டு ஒரு 2-3 புஷ்பம் எடுத்து தீபத்துக்கு மேலே 3 சுற்றி புஷ்பத்தை அம்பாள் பாதத்தில் போட்டுட்டு தீபத்தை வடக்கோரமாக வச்சுடணும். அப்புறம் நைவேத்தியம் எல்லா நைவேத்தியங்களையும் கொண்டு வச்சுட்டு கையில் ஜலம் எடுத்து நைவேத்தியங்கள் மேலே தெளிக்கணும். சொட்டு நெய் சொட்டணும். நைவேத்தியத்திலாம் துளசி தளத்தை போடணும். ஒரு உத்தரணி ஜலம் எடுத்து நைவேத்தியங்களை சுற்றி விடணும். இன்னொரு உத்தரணி ஜலம் நைவேத்தியங்களை தெளிக்கணும். இன்னொரு உத்தரணி ஜலம் கிண்ணத்தில் விடணும். கொஞ்சம் அட்சதையும் புஷ்பமும் கையில் வச்சுட்டு சுவாமிக்கு வலது பக்கத்துலேருந்து கையை காட்டும்படியாக வடக்கு வச்சுட்டுலாம் சௌரியமாக இருக்கும். சுவாமிக்கு நைவேத்தியம் பகுபக்ஷ சமாயுக்தம் நானாவித சமன்விதம் நைவேத்தியம் கிரஹ்யதாம் தேவி நாராயண குடும்பினி வரலக்ஷ்மி நம. ஷால்யானம் கிருதகுல பாயசம் பக்ஷ்ய விசேஷம் நாளிகேர கண்டம் ஃபலானி ஏதது சர்வம் அமிர்தம் மகாநைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தை அம்பாளுக்கு போட்டுட்டு ஒரு உத்தரணி ஜலம் கிண்ணத்தில் விடணும். உஷீர வாசிதம் தோயம் சீதலம் சசி சோதரி பானாய கிரஹ்யதாம் தேவி
பாராவார தனுபவே வரலட்சுமி நமः. பானீயம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை போடலாம். கொஞ்சம் ஜலம் எடுத்து வெத்தலை வாக்கில் தெளிக்கணும். புஷ்பம் கையில் வச்சுக்கணும். புகீபலம் சகற்பூரம் நாகவல்லி தளானிச்சா கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம் வரலட்சுமி நமः. தாம்பூலம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை போடணும். தீபாராதனை கற்பூரம் ஏற்றிக்கணும். உட்காந்தே காட்டலாம். எழுந்திருக்கிறனாலும் எழுந்திருக்கலாம். மணி அடிச்சுக்கணும். 3 சுற்று சுற்றி காட்டணும். நீராஞ்சனம் நீரஜாட்சி நாராயண விலாசினி கிருஹ்யதாம் அர்ப்பிதம் பக்தியா கருடத்வஜ பாமினி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இடதுகையில் கற்பூரத்தை வச்சுட்டு புஷ்பம் எடுத்து 3 சுற்றி சுற்றி கற்பூரத்துக்கு மேலே அம்பாள் பாதத்தில் போட்டுடணும். வரலட்சுமி நமः. நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. கீழே வச்சுட்டு ஒரு உதர்ணி ஜலம் கிண்ணத்தில் விடணும். ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ரக்ஷானு தாரயாமி. அம்பாளுக்கு 3 தடவை கற்பூரத்தை காணிச்சிட்டு எல்லாரும் 2 கையாலே 3 தடவை கற்பூரத்தை ஒத்திண்டுட்டோ எல்லாரும் கையில் புஷ்பம் வச்சுண்டு எழுந்திருந்து தன்னைத்தானே 3 சுற்று ஆத்ம பிரதட்சணம் அல்லது சுற்றி வர முடிஞ்சால் 3 சுற்றி சுற்றி வரணும். எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். வச்சுட்டாதான் அந்தந்த சமயங்களில் எழுந்திருந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாரும் புஷ்பம் கையில் வச்சுக்கணும். எல்லாரும் சொல்லணும். சர்வமங்கள லாபாய சர்வபாப நிவர்த்தயே பிரதட்சிணம் கரோம்யத்ய பிரசீத பரமேஸ்வரி நமோஸ்து நாளீக நிபானனாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மி ஜெகதாம் ஜனனி வரலக்ஷ்மி நமः. ஆனந்தகோடி பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யம் புத்திர பௌத்ரான் பசூன் தனம் சத்ரு க்ஷயம் மகாலட்சுமி பிரயஸ்ச கருணாநிதே அப்படின்னு புஷ்பம் போட்டப்புறம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். உட்காந்து ராஜோபச்சாரங்கள் சொல்லிட்டு புஷ்பத்தை போடணும். சத்திரம் சமர்ப்பயாமி. சாமரம் சமர்ப்பயாமி. கீதம் ஸ்ராவயாமி. நர்த்தியம் தரிசயாமி. வாத்தியம் கோஷயாமி. ஆந்தோலியம் ஆரோபியாமி. அப்படி சொல்லி புஷ்பங்கள்லாம் போட்டுட்டு யாராவது ஒருத்தர் அம்பாளுக்கு பாட்டு பாடணும். ஒரு பூர்ணமான பாட்டு பாடணும். பாடின பிற்பாடு இதை பூஜைகள்லாம் முடிச்சுட்டு கூட கடைசியாக உட்காந்துட்டு நிறைய பாடலாம். அந்த ஓரமாக வடக்கு பக்கத்தில் ஷரட்டில் புஷ்பத்தை கட்டி வச்சிருக்கேள். அந்த சரட்டுக்கு பூஜை தோரக பூஜைன்னு பேர். ஒரு புஷ்பம் எடுத்து அந்த சரட்டில் போடணும். ஓம் கமலாயை நமः. பிரதம கிரந்திம் பூஜையாமி. ரமாயை நமः. துதிய கிரந்திம் பூஜையாமி. லோகமாத்ரே நமः. திருத்தீய கிரந்திம் பூஜையாமி. விஸ்வஜனனி நமः. சதுர்த்த கிரந்திம் பூஜையாமி. மகாலட்சுமி நமः. பஞ்சம கிரந்திம் பூஜையாமி. க்ஷீராப்தி தனயாய நமः. ஷஷ்டகிரந்திம் பூஜையாமி. விஸ்வ சாட்சிண்ணி நமः. சப்தம கிரந்திம் பூஜையாமி. சந்திர சகோதரியே நமः. அஷ்டம கிரந்திம் பூஜையாமி. ஹரிவல்லபாய நமः. நவம கிரந்திம் பூஜையாமி. புஷ்பத்தை போட்டுட்டு அந்த சரட்டை அப்படியே முள்ள பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கணும். அதுக்குண்டான மந்திரம் சர்வமங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. கையில் கண்ணு வச்ச தேங்காய் மூடி 2 வெத்தலை பாக்கு பழம் கொஞ்சம் மஞ்சள் புஷ்பம் எல்லாம் 2 கையிலையும் வச்சுண்டு யாரா பெரியவாளை கொண்டு வலது கையில் பிரதட்சணமாக 2-3 சுற்று எத்தனை சுற்றலாம் பிரதட்சணமாக சுற்றி கட்டணும். கட்டும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஆத்துக்காரர் இருந்தால் ஆத்துக்காரரை கட்டி விட சொல்லலாம். அல்ல பெரியவாள் யாராவது ஸ்ரீகளை கொண்டு கட்டி விட சொல்லலாம். நவதந்து
சமாயுக்தம் கந்தபுஷ்ப சமன்விதம் பத்னீயாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே நபதந்து சமாயுக்தம் கந்தபுஷ்ப சமன்விதம் பத்னீயாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. கட்டினப்புறம் அதை அப்படியே தாழ வச்சுட்டு ஒரு நமஸ்காரத்தை பெரியவாளுக்கு பண்ணிக்கணும். எல்லா பெரியவாளுக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கணும். அற்றதை அவளை கொண்டு போட சொல்லணும். அப்புறம் அர்க்கியம் பால் வச்சுட்டு போய் ஒரு கையில் பால் பாத்திரத்தை வச்சுண்டு இன்னொரு அர்க்கிய பாத்திரத்தை வச்சுண்டு அந்த பால் பாத்திரத்துக்கு இடது கையில் வச்சுண்டு வலது கையில் கொஞ்சம் அட்சதை புஷ்பம் வச்சுண்டு அந்த பாலை வலது கையால் அர்க்கிய பாத்திரத்தில் விடணும். இடது கையில் பால் பாத்திரம் இருக்கணும், வலது கையில் அட்சதை புஷ்பம். சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அத்தியகிருத பூஜா ஃபலம் காமயமான வரலக்ஷ்மி பூஜாந்தே க்ஷீர அர்க்ய பிரதானம் உபாயன தானஞ்ச கரிஷ்யே கோக்ஷீரேண யுதம் தேவி கந்தபுஷ்ப சமன்விதம் அர்க்யம் கிருஹாண வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே. வரலக்ஷ்மி நம. இதமர்க்கியம் அவ்வளோ பாலேன் விட்டுடணும். அப்புறம் கையில் உள்ள புஷ்ப அட்சதையை வடித்து அம்பாள் பாதத்தின் கீழே போடணும். அனேன அர்க்ய பிரதானேன பகவதி சர்வாத்மிகா வரலக்ஷ்மி பிரியதாம். யாராவது பிராமணாள் வாத்தியார் இருந்தால் அவளுக்கு வெத்தலைபாக்கு தட்சணை கொடுக்கணும். இல்லாட்டா தத்தம் பண்ணி வச்சு கொண்டு கொடுத்துருங்கோ. பிராமணாள் இருந்தால் 2 அட்சதை எடுத்து வரலக்ஷ்மி ஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம் காலங்கீழே அட்சதை போடணும். சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் தலையில் 2 அட்சதை போடணும். வெத்தலைபாக்கு அந்த வாயனம் எல்லாம் எடுத்து வச்சுண்டு ஒரு உத்தரணி வெத்தலைபாக்கில் வச்சுரம் விட்டுக்கணும். இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்தி பிரயச்சமே இந்திரா பிரதி கிருஷ்ணாதி இந்திரா வை ததாதி ச இந்திரா தாரிகா துவாபியாம் இந்திராயை நமோ நம. இதம் உபாயனம் ச தட்சிணாகம் சதாம்பூலம் வரலக்ஷ்மி பூஜாபல சாத்குண்யம் தீர்க்க சௌமங்கல்யா அவாப்தியர்த்தம் புத்திரபௌத்திர அபவர்த்தியர்த்தம் வரலக்ஷ்மி பிரீதிஞ்ச காமயமான துப்பியமகம் சம்பிரததே கொடுத்துடணும். எடுத்து வச்சு கொடுக்கலாம். மறுநாளை காலையில் வரைக்கும் பூஜை பண்ணி யதாஸ்தானம் பண்ணணும்னு சொல்லிருக்கா. சாயங்காலம் அம்பாளுக்கு யதாசஸ்தானமோ பூஜைகளோ பாட்டெலாம் பாடி நைவேத்தியம் பண்ணி மறுநாளைக்கு யதாஸ்தானம் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் ஜோலி கிடையாது. 2-3 வெத்தலாவுக்கு பழம் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோ கையில் புஷ்பம் எடுத்துட்டோ அஸ்மாத் பிம்பாத் வரலக்ஷ்மி யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு புஷ்பத்தை போட்டுட்டு சுவாமியை கொஞ்சம் வடக்க தள்ளி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி மோல்லா காலையில் கற்பூரம் காட்டணும். எல்லாருக்கும் நமஸ்காரத்தை பண்ணிக்கணும். தீர்காயுஷ்மான் பவா தீர்க்க சுமங்கலி பவா.